அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபி அஜ்மஈன். முஃப்ஸிதாத்து ஸலாத்தி, தொழுகையை முறிக்கக்கூடியவைகள். தஃபுசுது ஸலாத்து, தொழுகை முறிந்துவிடும். இதா ஹசல, ஏற்பட்டால். வாகிதும், ஒன்று ஏற்பட்டாலும் தொழுகை என்பது முறிந்துவிடும். மினல் உமூரில் ஆத்தியத்தி, பின்வரும் காரியங்களிலிருந்து ஒன்று ஏற்பட்டால் தொழுகை என்பது முறிந்துவிடும். ஃபி அஸ்னாஇ ஸலாத்தி, தொழுகைக்கு இடையில பின்வரும் காரியங்களிலிருந்து ஒன்று உண்டானாலும் தொழுகை என்பது முறிந்துவிடும். காரியங்கள்ங்கிறது பின்னாடி வருது. இதா ஃபாத்த, தப்பிவிட்டால். சர்த்துன், ஒரு நிபந்தனை. மின சுரூத்தி, நிபந்தனைகளிலிருந்து. சலாத்தி, தொழுகையின் நிபந்தனைகளிலிருந்து ஒரு நிபந்தனை தப்பிவிட்டாலும் தொழுகை என்பது முறிந்துவிடும். இதா தரக்க, விட்டுவிட்டால். ருக்குனன், உள் ஃபர்லுவை ஒன்று விட்டுவிட்டால். மின் அர்கானி சலாத்தி, தொழுகையின் ஃபர்லுகளிலிருந்து ஒரு உள் ஃபர்லை விட்டுட்டாலும். இப்போ நிலையில் நிற்கணும், சஜிதாக்கு போகணும், ருக்கு செய்யணும், இதான் உள் ஃபர்லு. இதில் ஒன்றை விட்டுட்டாலும் தொழுகை முறிஞ்சிரும். இதா கல்லமை, பேசினாள். ஃபி அஸ்னாஇ சலாத்திஹி, தன்னுடைய தொழுகைக்கு இடையில் பேசினாள். சவாவுன், சரியே. காணல் கலாமு, பேச்சு இருந்தாலும் சரி. அமதன், பேச்சு வேண்டுமென்றே இருந்தாலும் சரி. அல்லது காண சகவன், மறதியாக இருந்தாலும் சரி. ஹதான், தவறுதலாக ஏற்பட்டாலும் சரி. அப்போ தன்னுடைய தொழுகைக்கு இடையில் பேச்சு வேண்டுமென்றே இருந்தாலும் சரி, மறதியாக இருந்தாலும் சரி, அல்லது தவறுதலாக இருந்தாலும் சரி, தொழுகை என்பது என்ன செஞ்சிடும்? முறிஞ்சிரும். இதா துவா செய்தால். பிமா, அந்த ஒன்றை கொண்டு. யுஸ்பிகு, அதற்கு ஒப்பான. கலாமுன் நாசி, ஜனங்களுடைய பேச்சை கொண்டு ஒப்பான. யுஸ்பிகுனா, ஜனங்களுடைய பேச்சுக்கு ஒப்பானதை கொண்டு துவா செய்தாள். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், ஹபுலி, ஹப் கொடு, லீ, எனக்கு கொடு. நுக்கூதன், அதாவது பைசாவை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது துன்யா சார்ந்த துவா. அப்படி துவா செஞ்சோம் அப்படின்னா நம்ம தொழுகை பாத்தில் ஆயிரும். அல்லது அத்தையும், எனக்கு உண்ணக்கொடு. துஃபாகத்தன், ஆப்பிளே எனக்கு உண்ணக்கொடு. பைசா தா, ஆப்பிள் தா அப்படின்னு துன்யா சார்ந்த துவா கேட்டோம் அப்படின்னா தொழுகை என்பது பாத்தில் ஆயிரும். இதா சல்லம, சலாம் சொன்னால். அலா அகதீன், ஒருவனுக்கு சலாம் சொன்னால். தொழுதுட்டு இருக்கும்போது யாருக்காவது சலாம் சொன்னால் தொழுகை பாத்தில் ஆயிரும். அல்லது ரத்த சலாமகு, சலாம் சொன்னவருக்கு பதில் சொன்னாள். பில் இசானி, நாவால் சலாமுக்கு பதில் சொன்னாள். ஏன்னா சலாம் சொன்னவருக்கு பதில் சொன்னாள். அல்லது பில் முசாஃபகத்தி, முசாஃபவை கொண்டு. சரிங்களா? இப்படி எந்த ரீதியிலேயாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய தொழுகை என்பது என்ன செஞ்சிரும்? இது செய்கன்னு கூட வைக்கலாம். இந்த இடத்துல முசாஃபகா அப்படின்னா கைலாகுன்னு வச்சுக்கோங்கண்ணா. இப்போ நம்ம கைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்போம்ல, கைலாகு. அதுதான் தக்கபல் அல்லாஹ் மின்னா மின்குன்னு துவா செய்வோம்ல, அதுதான் முசாஃபகா. முசாஃபகாவை கொண்டோ இல்லை, அதுக்கு தான் இது இப்போ தலையாட்டுறோம். ஒருத்தன் சலான்னு சொல்கிறோம், நம்ம தலையாட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதுக்கு இந்த அர்த்தம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நாவால் ஒருத்தருக்கு சலாம் சொன்னாலும் சரி, அல்லது தலை ஆட்டுறதை கொண்டு செய்கையால் ஒருத்தருக்கு சலாமுக்கு பதில் சொன்னாலும் சரி, ஒருத்தனுடைய தொழுகை பாத்தில் ஆயிரும். சவாவும் காண தஸ்லீம், சலாம் இருந்தாலும் சரியே. அமதன், வேண்டுமென்றே சலாம் இருந்தாலும் சரி. அல்லது காண சகவன், மறதியாக இருந்தாலும் சரி. ஹதான், தவறுதலாக இருந்தாலும் சரி. இப்போ சலாமை வேணும்னு சொன்னோம், இல்லை தெரியாமல் சொன்னாலோ, இல்லை மறதியாக சொன்னாலோ, எப்படியோ, ஆனால் தொழுகை பாத்தில் ஆயிரும். அம்மா, அதாவது இதா ரத்த சலாமும், சலாமுக்கு பதில் சொன்னால். பி இசாரத்தி, செய்கையை கொண்டு சலாமுக்கு பதில் சொன்னால். பலா தஃபுசுது சலாத், அவனுடைய தொழுகை என்பது முறியாது. புரியுதா இது என்னண்டு? இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கனால தான் நம்ம இங்கே முசாஃபகான்னு சொல்லி சொல்கிறோம், கைலாகுன்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதா? அதுக்கடுத்து இதா அமீல, செய்தால் அமலன், ஒரு செயலை செய்தால் கசிரன், ஒரு செயலை
திரும்ப திரும்ப, அதாவது அதிகமாக செஞ்சால், இப்போ சொரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செயலை வந்து அதிகமாக செஞ்சால் தொழுகை பாத்திலாயிரும். இதா ஹவ்வல சுற்றினால், சதுரகு அவனுடைய அந்த நெஞ்சு பகுதி சுற்றினால் அனில் கிப்லத்தி கிப்லாவை விட்டும், அந்த முன்பகுதி சுற்றினால் தொழுகை பாத்திலாயிரும். இதா அக்கல ஷெய் அன் எதையாவது சாப்பிட்டால், அவ் ஷரீபகு அல்லது எதையாவது குடித்தால், வளவுக்கான ஷெய்வுல் மக்கூலி தின்னப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அவ் அல்லது மஸ்ரூபு கலிலன் கொஞ்சமாக குடிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, வாயில் வச்சுக்கிட்டு நம்ம நினச்சக்கூடாது, தொழுவக்கூடாது. வாயில் வச்சுக்கிட்டு சவைச்சிக்கிட்டே நம்ம தொழக்கூடாது. இதா அக்கல ஷெய்ன் ஒரு பொருளை சாப்பிட்டால் அல்லது அப்படிப்பட்ட அழிக்க தொங்கிக் கொண்டிருக்குமே பி அஸ்னானிக்கு அவனுடைய பற்களில் தொங்கிக் கொண்டிருக்குமே அப்படிப்பட்ட ஒரு பொருளை சாப்பிட்டால், கான கதிரும் அளவென்பது இருந்தால், ஹிம்மசத்தி கொண்டக்கடலை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தொழுகை பாத்திலாயிரும். இதா நக கணைத்தால் பிதுனி காஜத்தின் தேவையில்லாமல் ஒருத்தவன் அப்படின்னு கணைக்கக்கூடாது. இதா அவ்வக ஆண்டு கத்தக்கூடாது, தொழுகையில் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவ் அஃபஃப சீனும் சொல்லக்கூடாது. அவ் அண்ணன் அப்படின்னு முணங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதாலம் தக்குன் இருக்கவில்லையானால் அதிகள் அசையா இந்த செயல்களெல்லாம் இருக்கவில்லையானால் நாசியத்தன் வருவதாக மின் ஹசியத்தில்லா அல்லாஹுடைய பயத்தினின்றும் வருவதாக இல்லை அப்படின்னா நம்ம தொழுகை வந்து பாத்தில் ஆகிருமா. சரிங்களா? இப்போ ஒரு ஆயத்து ஓதுறோம், அதுக்கு அர்த்தம் தெரியும், அப்போ ஓதி முடிச்சிடும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் இந்த செயலாம் வந்துச்சுன்னா தொழுகை பாத்தில் ஆகிடும். யுஸ்தஸ்னா நீக்கி தள்ளப்படும் மின் ஜாலிக்கல் மறையிலி நோயாளி நின்றும் நீக்கி தள்ளப்படும். இப்போ நோயாளி நினச்சிவான் ஆண்டு அவனை அறியாமே சொல்லுவான், அவனை அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டானா, அவன் தொழுகை சேர்ந்துருமான். லா எம்லிக்கு சொந்தமாகாத நப்சகு தனக்கு, அதாவது சொந்தமாகாதன்னு போடாமல் முடியாமன்னு சொல்லுங்கள், தனக்கு முடியாமல் அணீன முணங்குவதை தொட்டும் அண்ணன் வந்துச்சுல, அதாங்க அணீனன்னு கொடுத்துருக்குன்னா, முணங்குவதை தொட்டும் தனக்கு முடியாமல் இருக்குமே அப்படிப்பட்ட நோயாளிக்கு நீக்கி தள்ளப்படும். இன்னும் தவ்வகு என்று சொன்னால் எனவே நிச்சயமாக சலாத்தவருடைய தொழுகை லா தப்சுது முறியாது. இதா பக்கா அழுதால் பி சவுத்தில் ஆளின் உயர்ந்த சப்தத்தை கொண்டு அழுதால் தொழுகை வந்து பாத்தில் ஆயிரும். வலம் யக்குன் புக்கா அழுகை ஆகியிருக்கவில்லையானால் நாஷியத்தன் வரக்கூடியதாக மின ஹஷியத் இல்லா அல்லாஹுடைய பயத்தின்று வரக்கூடியதாக அழுகை இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுடைய தொழுகை பாத்தில் ஆயிருமாம். அவ் அல்லது மின் திக்ரில் ஜன்னா சொர்க்கத்தை நினைக்கூறுவதிலிருந்து அந்த அழுகை இல்லாட்டி தொழுகை பாத்தில் ஆயிரும். அவ் நாரி அல்லது நரகத்தை விட்டு பயத்தினால அந்த அழுகை வரலைன்னா தொழுகை பாத்தில் ஆயிரும். பல் மாறாக காண இருக்கும் நாஷியத்தின் உருவானதாக மின் வஜி பயத்தின் நின்றும் அவ் அல்லது முசீபத்தின் சோதனை நின்றும் வரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தொழுகை என்பது என்ன செஞ்சிடும், பாத்தில் ஆயிரும். அப்புறம் உள்ள பாயிண்ட், இதன் கசஃபத்து திறந்துவிட்டால் அவுரத்து மறைவிடம் திறந்துவிட்டால் முசல்லி தொழக்கூடியவனின் மறைவிடம் திறந்துவிட்டால் தொழுகை வந்து முறிஞ்சிரும், பாத்தில் ஆயிரும். விஃபி அஸ்னாய் சலாத்தி தொழுகைக்கு இடையில் தொழக்கூடியவனுடைய மறைவிடம் திறந்துவிட்டால் தொழுகை பாத்தில் ஆயிரும். எது வரைக்கும்? முத்தத்தை காலம் வரை, அதாய் நிறைவேற்றும் காலம் வரை ருக்குனி, அதாவது ஃபர்லை நிறைவேற்றும் காலம் வரை தொழுகைக்கு இடையில் தொழக்கூடியவனுடைய மறைவிடம் திறந்து விட்டால், இப்போ வந்து மணிக்கட்டு கீழே இந்த சைடு மறைவிடம் தான், இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் தொழுகை பாத்தில் ஆயிரும். கண்டிப்பாக அங்கே வரைக்கும் எப்படி இருக்கணும், மறைஞ்சு தான் இருக்கணும். இதா தர ஜுனூனு பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படின்னா அந்த தொழுகை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வைதா தரால் எகுமா மயக்கம் ஏற்பட்டால் அலல் முசல்லி தொழக்கூடியவனுக்கு மயக்கம் ஏற்பட்டால் தொழுகை பாத்தில் ஆயிரும். இதா தலாத் சம்சு சூரியன் உதயமாகிவிட்டால் ஃபி சலாத்தில் ஃபஜ்ரி ஃபஜ்ருடைய தொழுகையில் சூரியன் உதயமாயிட்டுனா அந்த ஃபஜ்ருடைய தொழுகை பாத்தில் ஆயிரும். இதா தகல வக்த ஜவாலி ஃபி சலாத்தில் ஈதைனி இரண்டு பெருநாள் தொழுகையில் ஜவாலுடைய நேரம் வந்துவிட்டால், சூரியன் வந்து ஓரளவு மேலே வந்துட்டு அப்படி சொன்னால் செல்லாது. இதா தகல வக்துல் அசரி அசருடைய நேரம் வந்துவிட்டால் ஃபி சலாத்தில்
ஜிம்மாவுடைய தொழுகையில் அசருடைய நேரம் வந்துட்டுனா தொழுகை பாத்தில் ஆயிரும். இதா காண முசல்லி தொழக்கூடியவன் இருந்தால் முத்தையம்மிமன் தயமம் செய்யக்கூடிய நிலையில் தொழக்கூடியவன் இருந்தால் இப்போ வஜ்ஜத எனவே பெற்றுக்கொண்டான் தண்ணீரை பெற்றுக்கொண்டான். தயமம் செஞ்சு தொழுகிறான், ஆனால் தண்ணி இருக்குது, அவனுக்கு எந்த நோயும் எதுவுமே கிடையாது. கத்தர ஆயிலா ஸ்டேமாளிகி அதனை பயன்படுத்துவதன் மீது அவனுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அவன் தயமம் செஞ்சு தொழுதான்னா அவன் தொழுகை சேராது. இதன் தக்கல்ல உழு முறைந்து விட்டால் பீசுனை ஒரு செயலை கொண்டு முசல்லி தொழக்கூடியவன் ஒரு செயலை கொண்டு ஒழு முறிஞ்சிட்டுனா தொழுகை முறிஞ்சிடும். காற்று ஏற்பட்டுட்டு இல்லை தும்மி பாத்ரூம் வந்துட்டு இது நோயாளியாக இல்லாத பட்சத்தில் நார்மல் பர்சனுக்கு வந்துட்டு அப்படின்னா தொழுகை பாத்தில் ஆயிரும். அல்லது பிசுனே கைரிகி அது அவன் அல்லாதவர்களின் செயலை கொண்டு அப்படின்னு சொன்னால் வேற எவனோ தள்ளி விட்டுட்டான், அவன் திரும்பி பார்த்துட்டான்னா அதனால் தொழுகை முறிஞ்சிடும். இதான் மற்ற ஹம்சாவை நீட்டினாள். அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறத அல்லாஹு அக்பர் அல்லாஹுன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹு அக்பர் தான் சொல்லணும். அதான் ஹம்சாவை நீட்டினாள். இதா கராமினல் முஸ்கஃபி ஏதாவது ஒரு பத்திரிகையை படித்தா இதா அத்தை நிறைவேற்றினால் ருக்குனன் ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் காலத்தின் நவமி தூக்க நிலையில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் தொழுகை பாத்தில் ஆயிரும். வளம் யோழி தாலிக்கு அதனை திரும்ப செய்யவில்லையானால் ருக்குன தாலிக்க ருக்குன அந்த ஃபர்லை திரும்ப செய்யவில்லையானால் பாதல் இன்திபாகி மினன் நவமி தூக்கத்தினின்றும் விழித்ததற்கு பிறகு அந்த உள்ஃபர்லை அந்த ஃபர்லை திரும்ப செய்யவில்லையானால் தொழுகை பாத்தில். இதா காணும் சல்லி தொழக்கூடியவன் இருந்தால் சாகிபு தர்த்தீபாக தொழக்கூடியவன் இருந்தால் சாகிபு தர்த்தீப்னா இது அந்தந்த நேர தொழுகை அந்தந்த நேரம் கரெக்டாக தொழுதுருவார். அவர் விட்டு தொழ மாட்டார், பிறகு நிறைவேற்ற மாட்டார். அவர் தான் சாகிப் தர்த்தீபு. அப்படிப்பட்ட ஆள் தக்கரை அவர் என்றைக்கே ஒரு நாள் தொழுகையை விட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன், நினைவு கூறுறாரு ஃபில் அஸ்னாய் சலாத்தி தொழுகை கடையில் மாதிரி தொழுகை அவர் ஒரு காரணத்துக்காண்டி ஒரு நெருக்கடியான ஒரு காரணத்துக்காண்டி விட்டுட்டார். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், தொழுகை கடையில் நினைவு கூறுறாரு. அண்ணன் நிச்சயமாக அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அழகி அவருக்கு ஃபாய்தத்து தப்பி விட்டதை லம் எக்லிகா பாது அதற்கு பிறகு அவர் நிறைவேற்றவில்லையானால் அந்த நேர தொழுகை என்பது பாத்தில் ஆயிரும். சாகிபு தர்த்தீப் என்ன செய்வார் அப்படி சொன்னால் இப்போ மாரிப் தொழுகை அசர் தொழுகையை விட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், மாரிப்க்கு வாராரு. அவர் அசரை முதல்ல தொழுதுட்டு தான் மாரிப் தொழணும். இப்போ சாதாரண ஒரு ஆள் அவருக்கு அடிக்கடி தொழுகை போகுது அப்படி சொன்னால் தொழுகை போகக்கூடாது, அப்படி போகுது அப்படின்னு சொன்னால் அவர் மாரிப் தொழுதுட்டு அப்புறம் அசர் தொழுகணும். இதை தகலஃப மாறிவிட்டால் இமாம் மாறிவிட்டால் ரஜுலன் ஒரு மனிதராக இமாம் மாறிவிட்டால் மனிதராக தானே இமாம் இருப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க, பின்னாடி உள்ள அர்த்தத்தை பார்ப்போம். லா எஸ்லகு தகுதி இல்லாத இமாமத்துக்கே தகுதி இல்லாத ஒரு மனிதர் இமாம் செய்வதற்கு மாறிவிட்டால் அந்த தொழுகை பாத்திலாயிரும். அவர் உச்சரிப்புலாம் சரியாக சொல்ல மாட்டார், அவர் தொழுகைக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறதும் தெரியாது. இதால் எண்ணினால் அண்டகு நிச்சயமாக அவர் கது சபக்ககு அவருக்கு ஏற்பட்டு விட்டால் ஹதசு தொடக்கு என்பது அவருக்கு ஏற்பட்டு விட்டது, தொடக்கு என்பது அவருக்கு ஏற்பட்டுட்டுன்னு அவர் எண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் ஹரஜ் எனவே வெளியேறி விடுவார். இன்னும் மஸ்ஜித் பள்ளிவாசலிலிருந்து வெளியேறி விடுவார். அப்போ அவருக்கு தொழுகை பாத்தில் ஆயிரும். அல்லது தஜாவச கடந்து விட்டால் சுஃபுஃப வரிசையை தொழக்கூடிய வரிசைகள் இருக்குல்ல, 1வது வரிசை 2வது வரிசை இப்படி வரிசைகளில் இருந்து அவர் கடந்துட்டார்னா தொழுகை பாத்தில் ஆயிரும். அல்லது சுத்திரத்தை இப்போ தொழுகைக்கு முன்னாடி நம்ம சுத்ரா வச்சுருப்போம்ல ஃபஸ்ட்டு வரிசையில் இருந்தால் அந்த சுத்ராவை நம்ம கடந்துட்டால் நம்ம தொழுகை பாத்தில் ஆயிரும். இப்போ கைரில் மஸ்ஜிது அல்லாத இடத்துல சுத்ராவை அவர் கடந்துட்டாரே அவர் தொழுகை பாத்தில் ஆயிரும். இதா லஹிக்க சிரித்தாள் பியஸ்னாய் சலாத்தி தொழுகைக்கு இடையில் சிரித்தாள் சவுத்தி சப்தத்தை கொண்டு தொழுகை கடையில் சிரிச்சிட்டா தொழுகை பாத்தில் ஆயிரும். இதா நச கலற்றினாள் ஹுஃபஹு அவருடைய காலுரையை கலற்றினாள் பியஸ்னாய் சலாத்தி தொழுகை கடையில் காலுரையை கலற்றினாள். சவாவுன் கான
நசு கலற்றுவது இருந்தாலும் சரி, பில் அமளி அவருடைய செயலை கொண்டு, கலீலி கொஞ்சமாக அவருடைய செயலை கொண்டோ, அல்லது கசீரி அதிகமாக அவருடைய செயலை கொண்டோ அந்த கலட்டுறது இருந்தாலும் சரி. லேசாக அவர் காலை வச்சு சொரிஞ்சிட்டாரு ஏன்னா அப்போ தன்னால் கலண்டு விழுந்துட்டு அப்படின்னாலும் தொழுகை பாத்திலாயிடும். இதா சபக முக்குததி முந்திட்டாரு. இப்போ இமாம் நின்றுக்கிட்டு தான் நிற்காரு, ஒரு பர்சன் ருக்குக்கு போயிட்டாருன்னா முக்குததி முந்திவிட்டால் இமாமகு தன்னுடைய இமாமை முக்குததி முந்திவிட்டால் ஃபி அதாயி ருக்குனை நிறைவேற்றுவதில் தன்னுடைய இமாமை முக்குததி முந்திவிட்டால் பிகைஸ் ஒரு விதத்தை கொண்டு லாய்க்குன் இருக்காத ஷரீக்கன் கூட்டாக மேல் இமாமி இமாமுடன் ஃபி அதாயி நிறைவேற்றுவதில் தாலிக்க இருக்கணும். அந்த ஃபர்லுவை நிறைவேற்றுவதில் இமாமுடன் கூட்டாகாமல் இருக்கின்ற ஒரு விதத்தை கொண்டு ருக்குனை நிறைவேற்றுவதில் தன்னுடைய இமாமை முக்குததி முந்திவிட்டால் தொழுகை பாத்திலாயிரும். அதோடு மட்டும் இல்லாமல் நாளைக்கு அவங்கள அல்லாஹ் எப்படி எழுப்புவான்? கழுத மாதிரி எழுப்புவான். இமாமுக்கு முந்தி நம்ம என்ன செய்யக்கூடாது. கண் ரகா முக்குததி ருக்கு செய்வதைப் போல கபல இமாமிகி தன்னுடைய இமாமுக்கு முன்னால் முக்குததி ருக்கு செய்வதைப் போல இன்னும் ரஃபா ரசகு அவருடைய தலையை உயர்த்துவதைப் போல கபல ருக்கோயில் இமாமுடைய ருக்குக்கு முன்னால் அவருடைய தலையை உயர்த்துவதைப் போல இமாம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்திக்கணும். இன்னும் லம் இது திரும்ப செய்யவில்லையானால் தாலிக்க ருக்குமாகும் அவருடன் இப்போ தெரியாமல் தன்னறியாமல் எஞ்சிட்டார்னா மறுபடி அந்த ருக்கு செய்யணும். அவருடன் அந்த ருக்குவை மீட்டவில்லையானால் அந்த தொழுகை பாத்திலாயிரும். டவுட்னா நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், கேட்கலாம். நடத்தாத பாடத்தை சொல்லித்தாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்கன்னா தனித்தனியாலாம் நடத்த முடியாது, இதில் போடுறது தான். சரிங்களா? இதான் என் நம்பரு, நிறைய தடவை கொடுத்துருப்பேன். அப்துல்லமாக படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க சொல்லுங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் இன்ஷால்லா பாடம் நடத்துகிறோம். சரிங்களா? பாரக்கல்லா ஃபில் மக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.